பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம் பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் கர்த்தரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதித்து வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம். தேவாவியானவர் நம்மளோடு பேசுவாராக. நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லாத நீமாயும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீர். சொல்லுவோமா? நிகரே இல்லா தேவன் நீர், இணையில்லாத நீமாயும் நீர், இரக்கம் நிறைந்த தகப்பன் நீர், இரக்கத்தின் ஐஸ்வர்யர் நீ. ஆயுள் முழுவதும் துதித்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் துதியும் செலுத்திடுவேன் என்னை ஆச்சரியமாக்கின இயேசுவையே. நன்றியப்பா. உண்மையாகவே சொல்கிறேன், நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. என்னால் சொல்ல முடியும், நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன்னா அவருடைய கிருபை. இல்லாட்டா நான் என்றைக்கோ மடிந்து போயிருப்பேன். இன்னைக்கு நான் ஜீவிக்கிறேன், நான் நிற்கிறேன்னா அது கர்த்தருடைய கிருபை மாத்திரம். இல்லாட்டா என்னால் நிற்கவே முடியாது. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுவார், பலப்படுத்துவார். உங்கள் நிலைமைகள் எல்லாம் மாறும். நம்பிக்கையோடு நம்ம வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துவார். இந்த வேளையிலையும் சங்கீதம் 121 1வது வசனம். இதில் தாவீது ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். நம்மள நிறைய பேருக்கு இந்த வசனம் தெரியும். இதோ நான் என்னுடைய உதவி வருகிற கன்மலையை நோக்கி நான் பார்க்குறேன். இதோ வானம் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு சொல்கிறாரு. அதை நான் வாசிக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வானமும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு. இதில் ரொம்ப ஸ்பெஷலான காரியம் என்ன தெரியுமா? அந்த வானமும் பூமியும் உண்டாக்கின தேவன் பெரிய தேவனை, அவர் எப்பவும் பெரிய தேவனாக தான் இருக்கிறார். அந்த பெரிய தேவனை தாவீது நோக்கி பார்க்குற அனுபவம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இயேசு தான் தேவன், வானம் பூமியும் உண்டாக்கின தேவன் அவர் தான், நம்மளை எல்லாரையும் சிருஷ்டித்த தேவன் அவர் தான், வானத்தின் கீழே பூமியின் மேலே வேறு தேவன் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நமக்கு. ஆனால் எத்தனை பேர் நம்ம அதை நம்பி, அந்த தேவனை நம்பி நோக்கி பார்க்குறோம்? இங்கே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் அவர் தான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு ஒத்தாசை அவர்கிட்ட இருந்து தான் வருங்கிறத நம்பி அவர் நோக்கி பார்க்குறான். இங்கே சிம்சோன் எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் இருக்கும். அவன் கண்கள் குருடாக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவன் நோக்கி பார்க்குறான். அது வரைக்கும் அவனுக்கு இஷ்டமானதெல்லாம், கர்த்தர் கொடுத்த பலத்தை தாளந்தை வச்சு அவனுக்கு இஷ்டமான காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டான். ஆனால் கண்கள் குருடானதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது, நான் தேவனை நோக்கி பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நோக்கி பார்க்குறான். ஆனால் அந்த கண்கள் குருடாக்குற தருணத்துக்கு நீங்கள் போயிடாங்க. இன்றைக்கி உங்களுக்கு பிறக்கும்போதே கடவுள் நிறைய பேருக்கு நிறைய தாளந்தை கொடுத்துருக்கிறார்.
சிலவங்களுக்கு பிறக்கும்போதே ஞானத்தை கொடுத்துருக்கிறார், சிலவங்களுக்கு மியூசிக் வாசிக்கிற திறமை கொடுத்துருக்கார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில்ஸ் கொடுத்துருக்கிறார். அதை நீங்கள் கர்த்தருக்காக பயன்படுத்துங்க. சிம்சோன் நிறைய இடங்களில் அவன் தேவனுக்காக தேவனுக்குள்ளே பயன்பட்டதை விட உலகத்துக்கு தான் அதிக நேரத்தில் சிம்சோன் பயன்பட்டிருக்கிறான். அது நிமித்தமாக தான் அவன் கடைசி கண் பார்வைய அவன் கண்கள் பிடுங்கப்பட்டதுக்கு அப்புறமும் அவன் பார்வைக்கு எதுவும் பிரச்சனை ஆகலை, அவன் கண்களே பிடுங்கப்பட்டுடுச்சு. அப்போ தான் அவனுக்கு தோணுது, ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், பலனை திரும்ப பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. இன்னைக்கு பலனை நம்ம தோய பண்ணிடக்கூடாது. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் பலன்களை கிருபைகளை கொடுத்து வைத்திருக்கிறார். கிருபை பெருகிறதுனால நம்ம பாவம் செய்ய முடியுமா? கிருபை நிறைய இருக்குது, நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு நமக்கு இஷ்டமான காரியங்களை நம்ம எத்தனை நாள் செஞ்சிட்ருப்போம்? பலனற்று எல்லாமே இழந்ததுக்கு அப்புறம் சிம்சோனை போல கர்த்தரை நோக்கி பார்க்காண்டா. இப்போவே நம்ம நோக்கி பார்த்து நமக்கு ஆற்றல் இருந்தாலும் சரி, தாளந்து இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, இருக்கிற பலத்தை கொண்டு அந்த பலன் அற்று போகிறதுக்கு முன்னாடியே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நமக்கு இருக்கிறத வச்சு என்ன செய்யணும்னு கர்த்தர் சொல்லுவார், அழகாக நம்மளை வழி நடத்துவார். சிம்சோனுக்கு பிறக்கும் போதே ஆண்டவர் அந்த பலனை கொடுத்துருந்தார். ஒரு சரியான பலன், அவனால் யாருக்கிட்டையும் சண்டை போட்டு ஜெயிக்க முடியும். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இதை பார்த்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எத்தனை நாள் நீங்கள் அதை உலகத்துக்காக யூஸ் பண்ணி கொண்டிருப்பீங்க? One day will come, they'll throw you out. அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அதுக்காக உலகத்துக்காக யூஸ் பண்ண வேணான்னு சொல்லலை. உதாரணத்துக்கு நீங்கள் உலகத்துக்கான வேலைகளை ஒழுங்காக உண்மையாய் செய்யணும். நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருக்கலாம், அதெல்லாமே உண்மையாய் செய்யணும். ஆனால் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஜீவன், அந்த உயிரை வச்சுட்டு கர்த்தருக்காக நீங்கள் இருக்கிற இடங்களில் தேவநாமம் மகிமைப்படும்படியாக நீங்கள் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? இருதயத்தில் எந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுத்த தாளந்து யூஸ் பண்ணீங்க? நீங்கள் ஒரு மியூசிக் வாசிக்கிறவங்களா இருக்கலாம், எந்த அளவுக்கு கர்த்தருக்கு அதை செலுத்திருக்கீங்க, எந்த அளவுக்கு கடவுளுக்காக அதை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். ஆண்டுடைய நாம மகிமைக்காக, அவருடைய சித்தம் நிறைவேறதுக்காக எவ்வளோக்கு பயன்படுத்தியிருக்கீங்க. உலகம் தூக்கி போட்டுரும் ஒரு நாள், ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் பயன்பட்டீங்கன்னா அது என்றைக்கும் ஒரு சரியான ஒரு முடிவில் நிற்கும், நன்மையான முடிவாக இருக்கும். இன்னைக்கு நம்ம ரியலைஸ் பண்ணணும், ஏன் உங்கள் கல்யாணம் தாமதமாகுது? ஏன் இவ்வளோ கடன் பிரச்சனை? ஏன் இந்த வியாதி? ஏன் இந்த சரீர பலவீனம்? ஏன் என் பிஸ்னஸில் அடுத்தடுத்த லாஸஸ்? ஏன் என் வேலையில் ப்ரமோஷன் இல்லை? ஏன் எனக்கு வேலையே கிடைக்கல? ஏன் நான் முன்னேறலை? ஏதோ ஒரு காரியம் இன்னும் நம்ம கிருபையை கேட்டு இன்னும் சரி செய்ய வேண்டியது இருக்குது, இன்னும் நம்ம பலப்பட வேண்டியது இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் எது செய்தாலும் நான் உம்மை முன்வைத்து செய்வேன், நான் உங்கள் பலத்தை கொண்டு செய்வேன். சிம்சோனுக்கு பிறக்கும்போதே யார்கிட்டையும் ஃபைட் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அந்த பலனை கர்த்தர் கொடுத்திருந்தாலும், ஒவ்வொரு முறையும் அவன் சண்டை போடுறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்ததுக்கு அப்புறம்தான் அவன் பலன் அடைந்து ஒவ்வொருத்தரையும் மேற்கொள்ள அவனால் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி தேவ ஆவியானுடைய பலன் நமக்கு தேவை. நமக்கு நிறைய தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம், அதை நீங்கள் உலகத்துக்கு யூஸ் பண்ணுறீங்களா, தேவனுக்கு யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்க்க. நீங்கள் தாளந்து உங்களுக்கு கொடுத்த ஜீவனாக கூட இருக்கலாம், நமக்கு கொடுத்த உயிராக கூட இருக்கலாம். இன்றைக்கி கொரோனாவில் நம்ம காக்கப்பட்டு இவ்வளோ வருடங்கள் இன்னும் இருக்கிறோம். 2019 வந்தது, ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நமக்கு எதுவும் ஆகலை. எவ்வளோ பேரோ பாதிக்கப்பட்டாங்க, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம இருக்கிறோன்னா
இந்த உயிரை வச்சு நம்ம கர்த்தருக்கு என்ன பண்ணுறோம்? அவருடைய பலனை கேட்போம், அவருடைய கிருபையை கேட்போம், என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதுக்கு அர்ப்பணிப்போம். கண்டிப்பாக சொல்கிறேன், நம்மளை இந்த உலகத்துலேயும் ஆசீர்வதிப்பார், நம்ம பரலோகத்துலேயும் நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை கத்த தருவார். ஸோ அதனால் சோர்ந்து போகாதுங்க. ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போயிடாதுங்க. கத்த பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ ஆல். கத்த பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வாதத்தை நடத்துவார்.